ஷேய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி முக்கால் சத்தியம். இப்போ கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. சிவிலில் கிரிமினலாக ஒழிச்சிட்டாரு, அது கிரிமினலாக போட்டார். இப்போ அதுக்கப்புறம் கணக்கு செக்ஷன் பிரிவுகளில் ஒவ்வொரு செக்ஷன் பிரிவுகளில் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஓடுது. இப்போ அதை கிரிமினலாக ஏற்றணும், கிரிமினலாக போடணும். அதை கணக்கை கிரிமினலாக ஏற்றிட்டார். எல்லாத்துலேயுமே அந்த கிரிமினல் கணக்கை போட்டு கணக்கு எழுதிட்டார். நீதி அரசர் ஆட்சி. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் இராணுவ தலைவர் முக்கால் சத்தியம். இராணுவ தலைவர் கணக்கு உலகத்துக்கு இராணுவ வீரர்களுக்கு தலைவர் கடவுள் கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம். தமிழ்நாட்டுக்காரன் சில இடங்களை பார்த்து கொக்கோ கோழி கொக்கரிக்கிற மாதிரி கணக்கை பார்த்து கணக்கான். அப்போ சிட்டி கிராமத்தில் கேஸ் கட்ட கணக்கு எடுக்கலை. இப்போ எப்படி ஓட்டு முத்திரை போட்டவன் எப்படி சிட்டி கிராமத்தில் உட்காந்து பேதான், இவன் வந்துடுவானான்னு பேதானா? அப்போ நீதிமன்றத்திலேருந்து கேஸ் கட்ட எடுக்கலை. அப்போ ஓட்டான் பாலாக்கி வச்சுருக்கான். பைப்பே சீட்டு கட்டு மாதிரி பேப்பரை விட்டு பூமியை பூரா பாலாக்கி கண்ணீர் வடிக்க வைக்கான். அப்போ தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்காதனால தான் பூமியை அழிக்கான். அப்போ தப்பு செய்கிறவனை தண்டனை கொடுத்துட்டாருன்னா, கடவுள் கொடுத்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக பயப்படுவான்ல. பூமியை கெட்டடம் பில்டிங்கை போடுவானா, மில்லு தொழிற்சாலை போடுவானா, அசிங்கத்தனை அகம்பாதமானம் பண்ணுவானா, கேட்டால் போடுவானா, வேலியாக போடுவானா, பூரா பாரப்பா. தமிழ்நாடு முழுவதும், டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் ஊடாளப்பட்ட மாநிலத்தில் எல்லா நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணி பண்ணோம். நீங்கள் விட்டுட்டியப்பா. கேட்டால் போடாத சொத்து கடவுளுடைய சொத்து, கவர்மெண்ட்டு அவர் தான். சேட்டை பண்ணாதீங்கன்னு நீங்கள் வார்னிங் பண்ணியிருக்கணும், பண்ணலை. இப்போ கணக்கு பிடிக்காது. சேட்டை பண்ணோம் 7 சம்பது சேட்டை செஞ்சோன்னா ஆணை பண்ண உச்சி குடிமையை பிடிச்சி அதை தூக்கி எறிவார். அப்போ தான் அடி. மானிட பிறவி கடவுள்லாம் தெரியணும்ல. முக்கால் சத்தியப்பா.